நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஹீலிங் மூலமா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து எப்படி ஹெல்த் பிளஸ் ரிலேஷன்ஷிப் இதை ரெண்டையும் எப்படி மேன்மைப்படுத்துறது அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது எதனால ஏற்படுது, நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கான ஒரு நெகட்டிவான எனர்ஜிஸ், சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து டிசீஸாக வந்து என்ன செய்யுதுன்னா வெளிப்படுது. இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்ம உடம்புல நோய்க்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தும் போது, அடுத்தவங்களுக்கு வலி வேதனை கொடுக்கும் போது அது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து என்ன செய்யும்னா நோய் வலி வேதனையா என்ன செய்யும்னா வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 7 விதமான நெகட்டிவான எனர்ஜிஸை நம்மளுக்குள்ள இருந்து என்ன செய்ய போறோம்னா ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ நெகட்டிவான எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்குள்ள இவ்வளவுக்கான நெகட்டிவான எனர்ஜிஸ் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் கூட நிறைய பேருக்கு இல்லாம என்ன செஞ்சிருக்கலாம்னா இருக்கலாம். இப்போ நம்மளை பத்தி நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நம்ம எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அடுத்தவங்க தான் தப்பு, அவங்களால தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். பட் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய நெகட்டிவான எனர்ஜிஸ் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு டீப்பரா நம்ம என்ன செய்ய போறோம்னா அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த எனர்ஜிஸை நம்ம உடம்புல இருந்து என்ன செய்ய போறோம்னா ரிமூவ் பண்ண போறோம். உடம்பு அப்படின்னா நம்மளுடைய ஆறால இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அதை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதை வந்து எப்படி பண்ண போறோம்னா கிரேட் இன்வெகேஷன் மூலமா பண்ண போறோம். கிரேட் இன்வெகேஷனோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு 7 எனர்ஜியை நம்ம என்ன செய்ய போறோம்னா எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம்னா வைக்க போறோம். ஸோ என்ன 7 நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு. முதல்ல யாருக்கிட்ட வெறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து வெறுப்பு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். நம்ம ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஏதாவது ஒரு தப்பு வந்து என்ன செஞ்சிருப்போம்னா பண்ணியிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்மள நாமே நம்ம ரொம்ப என்ன செஞ்சுட்டு இருப்போம்னு பாத்தீங்கன்னா காயப்படுத்திட்டு இருப்போம். நான் கரெக்டாவே இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ஷனே இல்லை, இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா செல்ஃப் ஹர்ட் வந்து நிறைய வந்து என்ன செய்வோம்னா பண்ணுவோம். அடுத்த வெறுப்பு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ நம்மளோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு அவங்க மேல வந்து என்ன செய்யணும்னு இருக்கும் பாத்தீங்கன்னா வெறுப்பு வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். ஏன் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல நம்மளுக்கே அறியாம நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல அவங்க மேல நிறைய வெறுப்பு வந்து என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து அடுத்தாப்புல ஃபேமிலி ஃபர்ஸ்ட் க்ளோஸ் சர்க்கிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃபீஸ்லயும் இதே விஷயம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்கும். நம்மளுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கிட்டக்கும் இதே எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப நம்ம கிரேட் இன்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம லைட்டை வந்து என்ன செய்ய போறோம்னா கொண்டுட்டு வர போறோம். அந்த லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வெறுப்பை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல, ஃபேமிலி மெம்பர் மேல, அடுத்தாப்புல ரிலேட்டிவ்ஸ் கிட்டக்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க, நெய்பர்ஸ் எல்லார்கிட்டக்கு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம கிட்டக்க இருந்து அப்படியே நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்ப நம்ம இதை பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான எனர்ஜியை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கணும். நம்ம அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாதுன்னா ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம மனசார நம்ம நினைச்சா மட்டும்தான் அந்த எனர்ஜி நம்மளை விட்டு என்ன செய்யும்னா போகும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அன்பு எனர்ஜியால் நம்ம என்ன செய்யறோம்னா நிறைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளை நாமே நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா லவ் எனர்ஜியால் நம்ம என்ன செய்யறோம்னா ஃபுல்லா நிறைக்கிறோம். நம்மளை ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்றோம். நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் நல்லா நம்ம பாராட்டுற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். செல்ஃப் லவ். அடுத்தாப்புல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் மேல கோபமா இருக்குமோ அந்த பர்சனை நம்ம ரொம்ப நல்லா அன்பா நம்ம ரொம்ப நம்ம வந்து நல்லிணக்கத்தோட அவங்க கிட்டக்க சொல்ற மாதிரியும் அவங்க வந்து அழகா அதை கேட்டு நடக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா விஷுவல் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து முதல் எனர்ஜி. ரெண்டாவது எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய காயம், பெயின், சஃபரிங்ஸ் இதெல்லாமே என்ன செய்யும்னா இருக்கும். ஏதாவது ஒரு வருஷத்துல யாராவது ஏதாவது வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம என்ன செஞ்சுட்டு வச்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சிருப்போம். அன்னைக்கு என்னை காயப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். இது அவங்க கிட்டக்க மட்டும் கிடையாது, நம்ம யார்கிட்டக்கெல்லாம் வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லார் மேலேயும் நம்மளுக்குள்ள அந்த காயம் வந்து நம்ம கிட்டக்க நிறைய இருக்கும். ப்ளஸ் நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு வந்து ஏதாவது என்ன செஞ்சுருப்போம்னா பண்ணியிருப்போம். அப்போ அதே அந்த விஷயத்தை என்ன செய்வோம்னா திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருக்கிறது. நினச்சி பார்த்து நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறோம். சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வில் ரொம்பவே என்ன செய்வாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அப்போ மாஸ்டர் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, யாருமே பர்ஃபெக்ட் வந்து என்ன செய்யாதுன்னா கிடையாது. தவறுகள் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பாடத்தை வந்து படிக்கிறோம். அப்போ நம்ம இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம், நான் வந்து அன்னைக்கு எனக்கு இவ்வளோதான் நாலேஜ், ஸோ அதனால் நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், இனி அந்த தப்பை நான் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டேன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாம என்ன செஞ்சுக்கலாம்னா மன்னிப்பை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த நபர்களுக்கும் நம்ம மன்னிப்பு மூலமாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீல் பண்ண போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை. நம்ம மேலேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்காது. எதை எடுத்தாலும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா, எதுக்கு இந்த தேவையில்லாததெல்லாம் நான் எடுத்து பண்ணுறனோ எனக்கு தெரியல, இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா நம்மளை நாமே என்ன செய்வோம்னா ஷெல்ஃபாக நம்ம என்ன செய்வோம்னா அவநம்பிக்கையோடு இருப்போம். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்கும் இதே தாட் நம்மளுக்குள்ளே இருக்கும். நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இதை எப்படி பண்ணுவாங்கன்னே தெரில, இவங்க இப்படி அவங்களுடைய ஹேபிட்டோடு நம்ம என்ன செய்வோம்னா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ லேசியாக இருக்காங்க, இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம். அப்போ அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வைக்க போகிறோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நிறைய நம்பிக்கையை நம்ம வைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், இது சரியா வருமா என்ன, இந்த மாதிரியான சந்தேகத்தை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து என்ன செய்ய வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உறுதி, கண்டிப்பாக இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யும்னா நடக்கும். நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மேலேயே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுக்க போகிறோம், சந்தேகத்தை எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அடுத்த அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருள். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் அப்படின்னா குழப்பிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயம் நடந்திருக்காது, ஆனால் அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணி நம்மளை நாமே என்ன செய்யறதுன்னா அப்படியே துக்கத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வலி வேதனை இருக்குது அப்படின்னா அந்த அஃபெக்டட் பார்ட் எப்படி இருக்கும், இருளாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த சக்ரா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க்னஸாக தான் என்ன செய்யும்னா இருக்கும், டிசஸ் எனர்ஜி. அப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு அஃபெக்டட் பார்ட் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசஸ் எனர்ஜியை வந்து என்ன செய்யுங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல கவலைப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யறதுன்னா கவலைப்படுறது, ஃப்யூச்சர் நினச்சி கவலைப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம இல்லை பாஸ்ட்ல நடந்த விஷயம் அதை திரும்ப திரும்ப என் லைஃப்ல ஏன் இப்படி நடந்தது, என் லைஃப்ல ஏன் இப்படி நடந்தது, அன்னைக்கு நான் சந்தோஷமாவே இல்லை, எதையோ நான் நினைச்சு என்ன செய்யறதுன்னா கவலைப்படுறது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சந்தோஷத்தை வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்ய போறோம்னா ஆட் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாமை, நிறைய வேற புரிதல் இல்லாமை அப்படிங்கும்போது நம்ம யாருக்கு இருக்கும், இது வந்து எதோட கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் என்ன செய்யும்னா வரும். அவங்களோட இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளோட இடத்துல இருந்தே நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம், பார்த்துட்டு அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் நம்ம அவங்க பிளேஸ்ல போனோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா அவங்கள நல்லா என்ன செய்ய முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். அப்போ ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு யாரோடலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க மேல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா எடுத்துட்டு நல்ல புரிதல், அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அவங்களோட நல்லிணக்கத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது நம்ம எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்வின் ஹார்ட் மெடிடேஷனில் ரெகுலராக மாஸ்டர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி தான் நம்மளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார்த்தையை வந்து மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம கிட்டக்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயத்த என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரெகுலராக ட்வின் ஹார்ட் மெடிடேஷனை இனிமேல் நம்ம நல்ல டீப்பராக நல்லா புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்காக என்ன செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணியிருப்பாங்க.
நம்ம நல்லா புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப வேகமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்விகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜி வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நாம நல்லா என்ன செய்ய போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். நம்மளை என்னெல்லாம் சொல்லி வாழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அன்பு கருணையினால, சந்தோஷம், மகிழ்ச்சினால எல்லாரையும் நாம நல்லா புரிஞ்சுக்கிறோம். எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல ஒரு விஷயமா என்ன செய்யும்னா இருக்கும். ஏன்னா நம்ம பீப்புள் எல்லாத்தையும் நம்ம ஆஃபீஸ்லயா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லயா இருந்தாலும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா ஈவன் நம்மளுடைய பிஸ்னஸை கூட நம்ம டீப்பர் லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸை கூட நம்ம வேற லெவலுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு போக முடியும். ஸோ அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ள கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளை நாமே நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்ல வாழ்த்த போறோம். அடுத்தாப்புல நல்ல இணக்கம், அப்புறம் தெய்வீகத்தோடைய அமைதி, நம்ம குட்வில் பிளஸ் வில் டு டூ குட், நல்லிணக்கம், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளை நாமே நல்லா பிளஸ் பண்ண போறோம். இது செகண்ட் பேராகிராஃப். தேர்ட் பேராகிராஃப்க்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா குட் கர்மாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி குட் கர்மாவை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோயர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய சென்டியன்ட் பீயிங்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நாம நல்லா என்ன செய்ய போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். அவங்க நிறைய பெயின் சஃபரிங்ஸால இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா பிளஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி குருஸ், ஹோலி மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு இன்விசிபிள் ஹெல்பர்ஸ், நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய தேவதைகள் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள எல்லாரையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழ்த்த போறோம். இவங்க கூட சேர்த்து நம்ம இன்னொருத்தவங்களையும் என்ன செய்ய போறோம்னா இன்னொரு ஒரு விஐபியை நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழ்த்த போறோம். யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்ம வந்து யாரெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ நம்மளுடைய எனிமீஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழ்த்த போறோம். நம்மளுடைய எதிரி, நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரையும் டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவரால நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா பிளஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பேராகிராஃப்க்கு பண்றோம். ஃபோர்த் பேராகிராஃப் நம்ம கிரேட் இன்விகேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ நிறைய குட் கர்மா வச்சிருக்கோம். இந்த குட் கர்மா வச்சு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய ஜாப், நம்மளை நாமே நம்ம என்ன செய்ய போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். ஃபிஃப்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செய்ய போறோம்னா போட்டுக்க போறோம். ஸோ இதை நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் நாம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஆத்மாவுடைய உறுதிமொழியை நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். I am that I am. I'm not the body, I'm not the emotion, I'm not the thought, I'm not the mind. The mind is only a subtle instrument of the soul. I am the soul. I am a spiritual being of divine intelligence, divine love and divine power. I am one with my higher soul. I am that I am. I am one with the divine spark within me. I am a child of God. I am connected with God. I am one with God. I am one with all. I am that I am. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் இன்விகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிட்டு நமக்காண்டி பண்ண ஆரம்பிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி எப்படி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பு நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேலேயே நம்மளுக்கு எதுக்கெல்லாம் வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க.
நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயலாமை, நான் இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், நான் ஏன் இந்த இடத்துல சரியாக பிஹேவ் பண்ணல, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே நம்ம உடம்ப விட்டு, நம்ம ஆறா விட்டு அப்படியே கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களோட நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறது. கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம என்ன செய்யறதுன்னா மட்டம் தட்டுறது, தாழ்வு மனப்பான்மை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்டக்க அப்படியே நம்ம க்ளீன் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நாமே எதுக்கெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்கோம், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா அப்படியே பூமிக்குள்ள அது அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். நம்மளுடைய கைகள் வழியாகவும் அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்தது நீங்கள் அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்க. யார் மேலே வெறுப்பு இருக்கோ அந்த பர்சன் கிட்டக்க நீங்கள் எந்த விஷயத்தை வெறுக்கிறீங்களோ அது சம்மந்தமான எனர்ஜி நம்மளுக்குள்ள இருக்கும். அதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம என்ன செய்யலாம்னா ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸில் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸில் யார் மேலே வெறுப்பு இருக்கோ அவங்க மேலே இருக்கக்கூடிய அது சம்மந்தப்பட்ட எனர்ஜிஸ் நம்மளுடைய ஆறாலேருந்து நம்ம அப்படியே நல்லா ரிலீஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே நம்ம நல்லா ரிலீஸ் பண்ணலாம். லெட் கோ பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளை விட்டு போகட்டும். இப்போ இந்த இடம் முழுவதும் நிறைய அன்பு எனர்ஜியால நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா நிறைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னா அப்படியே பாருங்க. நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான பெயின் சஃபரிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்படியே நம்மளை நாமே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸால நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோமா, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு கொடுத்துடலாம். முதல்ல நம்மளுக்கு நம்ம மன்னிப்பு கொடுத்துடலாம். யாரும் பர்ஃபெக்ட் இல்லை இந்த உலகத்தில். நம்ம தவறுகள் மூலமாக தான் நம்ம பாடத்தை படிக்கிறோம். ஸோ எனக்கு நான் நிறைய மன்னிப்பை நான் கொடுக்குறேன். ஸோ அப்படியே நிறைய மன்னிப்பு உங்களுக்கு நீங்களே அப்படியே நிறைய கொடுத்துக்கோங்க. நம்ம மேலே நம்மளுக்கு நிறைய லவ் எனர்ஜி நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய மன்னிப்பை கொடுங்க. மன்னிக்கிறேன், அவங்க இது வரைக்கும் பண்ண அத்தனை அவங்களால நான் அடைஞ்ச வலி வேதனை எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு வேண்டாம், நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ நம்மளுடைய நெய்பர்ஸாலேயோ ஏற்பட்ட அத்தனை விதமான வலி வேதனை காயம் எல்லாத்தையும் நான் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம கால் பாதம் வழியாக அப்படியே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய உறவுகள் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச வலி வேதனை இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பெயின் சஃபரிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எனக்குள்ளே இருந்து அப்படியே நான் ரிலீஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம மன்னிப்பு கொடுத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மன்னிப்பு கொடுங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ப்ளஸ் வேறு யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மனசார மன்னிக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜிஸும் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக போகட்டும். அடுத்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கோமோ, நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத எல்லா விஷயத்துக்கும் நாம் என்ன செஞ்சுக்கலாம்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் யார் மேலேயாவது இருக்கும், அவங்கள நம்ம அப்படியே நினச்சி பார்க்கலாம். இல்லை நான் முழுமையாக நான் இனிமேல் என்ன செய்வேன்னா உங்களை நான் நம்புவேன். அப்படியே பார்த்து அவங்களுடைய கண்களை பார்த்து சொல்லுங்கள், நான் முழு மனசோட நான் உங்களை நம்புவேன். இப்போ நம்மளை பார்த்தே நாம் சொல்லிக்கலாம், என்னையை நான் நம்புகிறேன், நான் முழு மனசா என்னையை நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். இப்போ வேற யார்கிட்டக்கையாவது உங்களுக்கு அவநம்பிக்கை, நம்மளுடைய தொழிலில் நம்மளுக்கு நிறைய அவநம்பிக்கை இருக்கும். ஸோ நம்மளுடைய தொழிலை அப்படியே பாருங்கள், உங்கள் ஜாபை அப்படியே பாருங்கள். இப்போ உங்கள் ஜாபில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் நல்ல முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்க கிட்டக்க நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், நிறைய நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன், நீ கண்டிப்பாக நல்லா வருவேன், நான் உன்னை ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன்னா ட்ரஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அந்த கீழ்மையான உணர்வை நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணலாம். நம்ம மேலேயே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல அப்படியே ஃபேத், எனக்குள்ள நிறைய உறுதி இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் மேலேயும் இதே மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய உறுதி இருக்கிற மாதிரி நம்ம நல்லா பார்க்கலாம். அவங்க மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தை எல்லாத்தையும் நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணலாம்.
நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியால் நம்ம அவங்கள அப்படியே முழுமையாக பார்க்கலாம். அடுத்தாப்புல இருள், நம்ம உடம்புல எந்த இடத்துல பெயின் சஃபரிங்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க்னஸ் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி பாருங்க. அந்த இடம் முழுவதும் நிறைய ஒளியால் அப்படியே நிறைஞ்சு வழியட்டும். அந்த இடம் நல்ல பிரைட்டாக ஒளியால் நிறைஞ்சிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் எல்லாமே அப்படியே பூமிக்குள்ளே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். நிறைய ஒளி அவங்களுக்குள்ள ரொம்ப அமேசிங்காக கிடைக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணுங்க. அடுத்தாப்புல குழப்பம், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ கவலை, சப்கான்ஷியஸில் நம்மளையே அறியாத ஒரு கவலை, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. எதையாவது ஒரு விஷயத்த நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் அதே விஷயத்த பாருங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பாருங்க. அடுத்து புரிதல் இல்லாமை, நம்ம உறவுகள் யாரோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறோமோ நீங்கள் அவங்கள அப்படியே கவனிச்சு பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க, இனி நான் அழகாக புரிஞ்சுக்குவேன், நான் முழுமையாக நம்புகிறேன், நீ நல்லா வருவேன், உனக்கும் எனக்கும் நல்ல இணக்கத்தோடு நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்கள பார்த்து சொல்லிக்கோங்க. அவங்களுடைய கண்களை பார்த்து சொல்லிக்கோங்க. உங்களை பார்த்தே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சொல்லிக்கோங்க, இனி நான் நல்லா புரிஞ்சுக்குவேன், என்னையே நானே, எனக்கு என்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்குது அதை என்னால் அழகாக புரிஞ்சுக்க முடியும், அதை எல்லாத்தையும் நான் அழகாக என்ன செய்வேன்னா எனக்குள்ளே நான் வளர்த்துக்குவேன். ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ப்ளஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அதில் நான் நிறைய ஃபோக்கஸ் என்ன செய்வேன்னா பண்ணுவேன். அடுத்தாப்புல நம்மளுடைய தொழில் அப்படியே பாருங்க, உங்களுடைய ஜாப் அப்படியே பாருங்க. என்னுடைய ஜாபை நான் டீப்பர் லெவலில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ என்னுடைய ஜாபில் என்னால் நல்ல வளர்ச்சி என்னால் என்ன செய்ய முடியும்னா ஃபுல் ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத், என்னுடைய ஆன்மீகத்தில் நான் நல்ல வளர்ச்சி அடைவேன். ஸோ அதை நான் டீப்பர் லெவலில் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி, டீப்பர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love, within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த அன்பு சக்தியானது நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்மளை நாம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளஸ் பண்ண போகிறோம். நம்மளை நாம் நிறைய அன்பு கருணையினால் நாம் என்ன செய்ய போகிறோம்னா நல்லா வாழ்த்த போகிறோம். நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள நிறைய கிடைக்கிற மாதிரி நாம் நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளை நாம் நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல இணக்கம் நம்மளுக்குள்ள நிறைய கிடைக்கிற மாதிரி நம்ம நல்லா பார்க்கலாம். டிவைன் பீஸ் நம்மளுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நம்மளை நாம் நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். குட்வில் அண்ட் த வில் டு டூ குட், நல்லிணக்கம் ப்ளஸ் நல்லதே செய்யும் எண்ணம் நம்மளுக்குள்ள எப்போதும் இருக்கிற மாதிரி நம்மளை நாம நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நாம் நிறைய குட் கர்மா நாம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ஹார்ட்லேருந்து நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணலாம், நம்மளுடைய க்ரௌன்லேருந்தும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் அண்ட் க்ரௌன்லேருந்தும் நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா விதமான சென்டியன்ட் பீயிங்ஸ், லோயர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சென்டியன்ட் பீயிங்ஸை நம்ம நல்லா வாழ்த்த போகிறோம். ஹோலி குருஸ், ஹோலி மாஸ்டர்ஸ், இன்விசிபிள் ஹெல்பர்ஸ், ப்ளஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஹெல்பர்ஸ் எல்லாரையும் நம்ம நல்லா ப்ளஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, நம்மளுடைய எனிமீஸ், நம்மளுடைய எதிரிகள் எல்லாரையும் நாம் மனசார வாழ்த்துறோம். தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, வழிநடத்துதல், பாதுகாப்பு கண்டினியூஸாக அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ளோவாகட்டும்னு நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணுறோம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த குட் கர்மா வச்சு
நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம நல்லா bless பண்ணிக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களை நீங்களே நல்லா bless பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம நல்லா bless பண்ணிக்கலாம். டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவரால் நம்ம நல்லா bless பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக நம்மளுக்குள்ள நல்ல ஒருங்கிணைஞ்சு இறங்குற மாதிரியும், இது நம்மளை சுற்றி சொல்லியும், ப்ளஸ் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர், நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimaniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு பொன்னையுடன் திறந்து கொள்ளலாம்.